ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம சேலஞ்சிங் ப்ராப்ளம்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ எக்ஸர்சைஸ் 3.4லேருந்து 6த் கொஸ்டின்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். அதான் சேலஞ்சிங் ப்ராப்ளம்ஸ் அவன் குடுத்துருக்கான். ஸோ அதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோ என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ லாஸ்ட் வீடியோல நம்ம இதான் பார்த்தோம். எக்ஸர்சைஸ் 3.4ல 5த் கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டோம் கம்ப்ளீட்டா. ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம். அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோக்கு வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நான் ஸ்டார்ட் பண்றேன். சேலஞ்சிங் ப்ராப்ளம் 6த் கொஸ்டின்ஸ். 6th கொஸ்டின். ஸோ ஆந்தனி ஸ்டார்ட் பண்ணலாம். ஆந்தனி brushes his teeth in the morning and night on all days in a week. ஷபீன் brushes her teeth only in the morning. இதுவும் all days in a week தான். இந்த கான்டெக்ட் நீங்க புரிஞ்சுக்கணும். இதுவும் 7 நாளும் பண்றான். ஸோ ஒரு நாளைக்கு எவ்ரிடே மார்னிங் ப்ரஷ் பண்றான் அதான் அர்த்தம். ஸோ ஆல் 7 டேஸ். இதுவும் ஆல் டேஸ் இன் வீக். ஆல் டேஸ் இன் வீக். இதான் அர்த்தம் இருக்கு பேசிக்கா. வெறும் ஒரு நாள் மட்டும் பண்ண மாட்டான், எவ்ரிடே பண்ணுவான். ஸோ என்ன கேட்டிருக்கானோ லைக் இதை அடிச்சிடறேன். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் டைம்ஸ் தே பிரஷ் த டீத் இன் வீக்? ஸோ ஆந்தனி வந்து ஒரு நாளைக்கு 2 தடவை பண்றான். ஷபீன் வந்து ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் பண்றான். ஸோ அதை ஃபர்ஸ்ட் எழுதிடுறேன். ஸோ ஆந்தனி ஒரு நாளைக்கு 2 தடவை தான் பண்றான். ஆந்தனி brushes twice every day. Brushes morning and night சேர்த்து நான் twice எழுதுறேன். Twice every day. Twice every day. Every day. Shabin, on the other hand, brushes only once. Shabin brushes once. ஸோ ஒரு நாளைக்கான கணக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து என்ன ரேஷியோ வரும் யோசிச்சு சொல்லுங்க. ஒன்ஸ் எவ்ரி டே. சாரி இது ஏதோ அடிச்சிட்டேன். ஒன்ஸ் எவ்ரி டே. எவ்ரி டே. எவ்ரி டே. ஸோ இது ஒரு நாளைக்கான கணக்கு. ஸோ ஒரு நாளைக்கு வந்து இவ 2 தடவை தேய்ப்பா, அவ ஒரு தடவை தான் தேய்ப்பா. ஸோ திக்னஸ் அதிகமாக்கிறேன். ஆந்தனி brushes his teeth twice per day. ஷபின் வந்து ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் தேய்ப்பா. ஸோ இது ரேஷியோ வந்து 2:1. ஒரு நாள் கணக்கு எடுத்துக்கிட்டான். இது ஃபார் ஒன் டே. ஃபார் ஒன் டே. ஒன் டே கணக்கு எடுத்துக்கிட்ட 2:1 தான் ரேஷியோ. இதான் ரேஷியோ. 2/1 2:1 சொல்லலாம் அது. இப்போ 7 நாளைக்கு கணக்கு எடுத்துக்கிட்டா என்ன வரும்? ஸோ ஃபார் 7 டேஸ் என்ன வரும்? ஃபார் 7 டேஸ் ஃபார் எவ்ரி ஃபார் எவ்ரி வீக்னு எடுத்துக்கிட்டா ஃபார் எவ்ரி வீக் எவ்ரி 7 டேஸ் என்ன ரேஷியோ வரும்? வாட் இஸ் த ரேஷியோ? ரேஷியோ என்னன்னு கேட்குறான். நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஆந்தனி பிரஷஸ் விசஸ் நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஷபின் பிரஷஸ். ஸோ அந்த ரேஷியோ என்னன்னு கேட்குறான் பேசிக்கா. ஸோ ஆந்தனி ஒரு நாளைக்கு 2 தடவை தேய்க்கிறான். அப்போ 7 நாளைக்கு எவ்வளோ தடவை தேய்ப்பான்? ஃபார் எவ்ரி 7 டேஸ் 7 to 2 டைம்ஸ். இது வந்து ஆந்தனியோட கணக்கு. ஆந்தனியோட பிரஷிங் பேட்டர்ன். ஆந்தனி பிரஷஸ் 7 to 2 டைம்ஸ். பிரஷஸ் 7 to 2 டைம்ஸ். அதே மாதிரி ஷபின் வந்து ஒரு நாளைக்கு ஒரு தடவை தேய்க்கிறான். 7 நாளைக்கு 7 தடவை தேய்ப்பான் அவ்வளோதான். ஸோ ஃபார் எவ்ரி 1 டே ஃபார் எவ்ரி 7 டேஸ் ஷபின் பிரஷஸ் 7 into 1 டைம்ஸ். இது வந்து ஒரு நாளைக்கு ஒரு தடவை தேய்க்கிறா ஷபின். இப்போ 7 நாளைக்கு 7 தடவை தேய்ப்பா அவ்வளோதான். ஸோ அதான் 7 into 1 எழுதியிருக்கேன். ஸோ ஷபின் பிரஷஸ் 7 into 1 டைம்ஸ். ஆந்தனி பிரஷஸ் 7 to 2 டைம்ஸ். இந்த ரேஷியோ என்னது? 72 divided by 7 to 1 7 7 அடைஞ்சிரும். 2/1 தான் அதே ரேஷியோ தான். ஸோ 2/1 தான் ஆன்சர் இதுக்கும். ஸோ ஆன்சர் 2:1. 2:1. 2/1 2:1 எழுதணும். ஸோ 2/1 இதான் ஆன்சர். ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கொஷின். பேசிக்காக இவன் ஒரு நாளைக்கு 2 தடவை தேய்க்கிறான். ஷபின் வந்து ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் தேய்க்கிறான். ஸோ ஒரு நாள் கணக்கு எடுத்தா 2:1. அதே நீங்கள் 7 நாளைக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னா அதுவும் 2:1 தான் வரும். ஸோ 7 நாளைக்கு வச்சுட்டிங்கன்னா லைக் 7 to 2னா 14 பை வேற கலர் எடுத்துக்கலாம். 14/7 வரணும் ஆக்சுவலாக. அது சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 2:1 தான் வரும். 2/1 வரும் அவ்வளோ. 14/7 2/1 வரும். ஒரே ஈக்குவல் ரேஷியோ ஒரே ப்ரொபோஷனில் தான் இருக்கும். ஸோ பேசிக்காக சிம்பிளிஃபை பண்ணுறேன். 14/7 சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 2/1 வரும். ஓகே இந்த கொஷின் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கொஷின் நான் போகிறேன். அதுக்கு முன்னாடி ஸ்பேஸ் கிளியர் பண்ணிக்கிறேன். நல்லா இன்னும் நல்லா இன்னும் நல்லா அவ்வளோதான். So next question like Thirumagal's mother wears a bracelet made of 35 red beads and 30 blue beads. Thirumagal wants to make smaller bracelets using the same two colored beads in the same ratio. நீங்க நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் நீங்க திக்னஸ் கம்மி. ஃபர்ஸ்ட் இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 35 ரெட் பீட்ஸ் அண்ட் 30 ப்ளூ பீட்ஸ் இதான் மேக்ஸிமம் ரேஷியோ இருக்கும். இதான் ஃபர்ஸ்ட் ஒரிஜினல் ரேஷியோ இதான். வாண்ட்ஸ் டு மேக் ஸ்மாலர் பிரேஸ்லெட்ஸ் யூசிங் த சேம் 2 கலர் பீட்ஸ் இன் த சேம் ரேஷியோ. ஸ்மாலர் பிரேஸ்லெட்ஸ்னா 35 30 இதை விட இதே ரேஷியோல தான் இருக்கணும். ஆனால் ஸ்மாலராக இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா நீங்கள் ரேஷியோ குட்டியாக்கிட்டே வரணும். ஸோ சிம்பிளஸ்ட் ஃபார்ம்லேருந்து 35:30 வரைக்கும் தான் வரலாம். ஸோ 35:30 தான் சிம்பிள், அதாவது மேக்ஸிமம் இந்த ரேஷியோல தான் இருக்கணும். இந்த இதை தாண்டக்கூடாது. இந்த ரேஷியோவை தாண்டக்கூடாது. மேக்ஸிமம் ரேஷியோன்னு வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் ரேஷியோ இதான். இதுக்கு மேலே பீட்ஸ் தாண்டக்கூடாது. நம்பர் ஆஃப் பீட்ஸ் இவ்வளோ தான் இருக்கணும். 35 + 13 எவ்வளோ? 65 பீட்ஸை தாண்டக்கூடாது. டோட்டலாக நீங்கள் எவ்வளோ பீட்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இதை வச்சு நீங்கள் எவ்வளோ ரேஷியோஸ் என்னென்ன காம்பினேஷன் ஆஃப் ரேஷியோஸ்லாம் பாசிபிளோ அதெல்லாம் தான் நீங்கள் பண்ணணும். ஸோ இதான் மேக்ஸிமம் ரேஷியோ அந்த மாதிரி கொண்டு வரணும்.
ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா என்ன வரும்? 35:30 நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 7 into 5 35, 6 into 5 30. ஸோ 7 into 5 divided by 6 into 5 வரும். 5 5 கேன்சல் பண்ணால் 7:6. 7/6, which is nothing but 7:6. இதுதான் சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ரேஷியோ ஆஃப் திஸ் மேக்ஸிமம் ரேஷியோ. ஸோ இதுலேருந்து நீங்கள் அப்படியே டபுள் பண்ணலாம், ட்ரிபிள் பண்ணலாம், 4 டைம்ஸ் பண்ணலாம், 5 டைம்ஸ் பண்ணால் இது வந்துடும். பேசிக்காக 5 டைம்ஸ் பண்ணால் இங்கே இது வந்துடும். ஸோ இது என்ன பண்ணலாம்னா லைக் டிஃப்ரெண்ட் காம்பினேஷன். ஹவு மெனி டிஃப்ரெண்ட் வேஸ் கேன் ஷி மேக் த பிரேஸ்லெட்ஸ்னா இதோட டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் தான் பேசிக்காக. 7/6 into 2/2, 7/6 into 3/3, 7/6 into 4/4, ப்ளஸ் 7/6 into 5/5. இதெல்லாம் தான் இந்த எத்தனை காம்பினேஷன் இருக்கு? 1 2 3 3 4 காம்பினேஷன் இருக்கு மொத்தம். 1 2 3 4. இந்த 4 காம்பினேஷன் மொத்தம். இது 4, இது 5, இது 6. ஸோ 6 காம்பினேஷன் இருக்கு மொத்தம். இது ஒரிஜினலாக இன்க்ளூட் பண்ணாலும் வெறும் 5 காம்பினேஷன் இருக்கு. 1 2 3 4 5. ஸோ 7:6 தான் சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ரேஷியோ. 7/6 into 2/2 எவ்வளோ வரும்? 14/12 வரும். இது 14/12. 7/6 into 3/3 என்ன வரும்? 7 into 3 21/18 வரும். இப்போ 21:18 வரும். 7/6 into 4/4 என்ன வரும்? 7 into 4 28, 6 into 4 24. ஸோ 28:24 வரும். இது 35:13 வரும். அதான் கொடுத்துட்டாங்க ஒரிஜினல் காம்பினேஷன் இதுதான். ஸோ இதெல்லாம் தான் பாசிபிள் காம்பினேஷன்ஸ். ஸோ ஹவு மெனி வேஸ் டிஃப்ரெண்ட் வேஸ் கேன் ஷி மேக் த பிரேஸ்லெட்ஸ்? அதுவும் அக்கார்டிங் டு திருமகள்னா திருமகள் வாண்ட்ஸ் டு மேக் ஸ்மாலர் பிரேஸ்லெட்ஸ்னு கொடுத்துருக்கலாம். ஒரிஜினலை விட கம்மியாக இருக்கணும். டோட்டல் நம்பர் ஆஃப் பிரேஸ்லெட்ஸ் வந்து 65 தான் மேக்ஸிமம் இருக்கலாம். ஸோ இந்த கணக்கெலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னெல்லாம் வரும்னா இதெல்லாம் தான் வந்துடும். 7:6 ஓகே, இது ஓகே. 14/12 ஓகே. 14:12 ரேஷியோ ஓகே. 21:18 ஓகே. ஸோ 1 2 3 7/6 into 4/4 28:4 ஓகே. ஸோ ஹவு மெனி டிஃப்ரெண்ட் வேஸ்ல இந்த 4 வே தான் இன்க்ளூட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ 7:6 ஓகே, 14/12 ஓகே, 21:18 ஓகே, 28:24 ஓகே. ஸோ 4 டிஃப்ரெண்ட் வேஸ். ஸோ திக்னஸ் அதிகம் வைக்கிறேன் இப்போ. ஸோ 4 different ways she can make the bracelets. 4 different ways she can make bracelets. She can make small bracelets. இந்த ஸ்மால்னு கொடுத்ததுனால தான் இந்த மாதிரி நான் பண்றேன். லார்ஜ்னு கொடுத்தா நீங்க என்ன ரேஷியோ வேணாலும் நீங்க இன்டூ 6 7 8 மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே போகலாம். இந்த ரேஷியோ 1 7/6ன்னு எழுதிட்டு நீங்க இன்டூ 6/6 7/7 8/8 அப்படியே கூட்டிக்கிட்டே போகலாம் எவ்வளோ நாள். பேசிக்கா இந்த 8/8லாம் 1 தான். ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் கூட்டிக்கிட்டே போகலாம். டோட்டல் நம்பர் ஆஃப் பீட்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஆனால் அது மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஓவரால் ரேஷியோ அதே தான், அதே ப்ரொபோர்ஷனில் தான் இருக்கும். ஆனால் டோட்டல் நம்பர் ஆஃப் பீட்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆகும். ஸோ ஆனால் இவன் கிளியராக கொடுத்ததுனால ஸ்மாலர் பீட்ஸ் பிரேஸ்லெட்ஸ் கொடுத்ததுனால நீங்கள் இதான் மேக்ஸிமம் ரேஷியோ யூஸ் பண்ணணும். இதான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணணும். இந்த ரேஷியோ தான் மேக்ஸிமம் இருக்கணும். ஸோ இது கீழே தான் எல்லாம் வரணும். ஸோ இது கீழே எல்லாம் வரதுனால இதெல்லாம் தான் பாசிபிள். 4 different ways தான். 4 different ways she can make small bracelets. Smaller bracelets. She can make smaller bracelets. ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்மாலர் பிரேஸ்லெட்ஸ் கொடுத்ததுனால தான் நான் இதெல்லாம் பண்றேன். ஸோ 7/6 ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த ஒரிஜினல் ரேஷியோ நல்லா சிம்பிளிஃபை பண்ணி 7/6 எழுதிக்கிறேன். அதுலேருந்து நான் 2/2 3/3 4/4 அதோட நிறுத்திக்கிறேன். 5/5 தான் மேக்ஸிமம். ஸோ இதெல்லாம் தான் பண்ணலாம். ஹவு மெனி டிஃப்ரெண்ட் வேஸ் கேன் ஷி மேக் த பிரேஸ்லெட்ஸ்? 4 டிஃப்ரெண்ட். ஏன்னா இது ஃபர்ஸ்ட் இது பண்ணியாச்சு. இதான் ஒரிஜினல் ஸ்டஃப். இதான் மேக்ஸிமம் ரேஷியோ ப்ளஸ் ஒரிஜினல் ரேஷியோவும் இதான் ஒரிஜினல் ரேஷியோ. ஸோ 4 டிஃப்ரெண்ட் வேஸ் தான் வரும். ஃபைன் போட்டக்கூடாது. ஏன்னா இதான் ஃபர்ஸ்டே இருக்கு. இந்த பிரேஸ்லெட் தான் இருக்கு இங்க. ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ நம்ம 8th கொஸ்டின் 9th கொஸ்டின் தான் பார்க்க போறோம். அதே எக்ஸைஸ் 3.4ல இருந்தா. ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம 6th கொஸ்டின் 7th கொஸ்டின் ஃப்ரம் எக்ஸைஸ் 3.4 சேலஞ்சிங் ப்ராப்ளம்ஸ் முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோவில் இதான் பார்க்க போறோம். இந்த 2 கொஸ்டின் தான் பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.